நான் ரேகா. ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேச முயற்சிக்கிற 23வது நாள் இன்னைக்கு. மொத்தம் 50 நாள் இந்த சவாலை பண்ணலான்னு இருக்கேன். அதில் 23வது நாள் இன்னைக்கு. நான் ஆங்கிலத்தில் இதுக்கு முன்னாடி பேசினேன் ஒரு நிமிஷம். அப்போ நான் சமூக ஊடகங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதை சார்ந்து ஒரு கருத்து தமிழ்லேயும் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. நேற்று கருத்துரை பெட்டியில் ஒரு கருத்து படித்தேன். அது ஃபாலோவர் அப்படிங்கிறதுக்கான தமிழ் வார்த்தை பின்தொடரி அப்படின்னு பார்த்தேன். இது என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. ஏன்னா எனக்கு பின்தொடர்றது நம்ம பின்தொடர்ந்து வராங்கன்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில். ஆனால் நம்ம சமூக ஊடகங்களோட இதில் பார்த்தா நம்ம ஃபாலோவர்னு சொல்லி தான் பழகியிருக்கோம். ஏன்னா அதோடைய அர்த்தம் ஒன்றா இருக்கிறதுக்காக வச்சாலும் நம்ம சொல்கிற விதம் வேறு, லைக் சொல்கிற கான்டெக்ஸ்ட் வேறு. அதனால் அந்த இதுக்கு அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு நம்ம யோசித்து சமூக ஊடகங்கள் பற்றி யோசிக்கும் போது நம்ம மனசில் ஃபாலோவர்னு தான் வார்த்தை வருது. அது எந்த அளவுக்கு நம்ம கேட்குறதோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது எந்த அளவுக்கு அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம மனசுக்குள்ளே பதிய வைக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பேசின உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் 1 நிமிஷத்தை தாண்டியும் போயிருக்கு. ஆனால் சொல்கிற கருத்தை புரிஞ்சுப்பீன்னு நம்புகிறேன். நான் சந்திக்கிறேன். நன்றி.